கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய காடு, மலை, அடர்ந்த காட்டுப்பகுதி. அதில் ஒரு மலைவாழ் சிறுவன் எப்போயாவது ஒரு தடவை கீழே இறங்கி டவுனுக்குள்ளார போய் அங்கே இருக்கிற பிள்ளையாரை வணங்கிட்டு வருவார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு அற்புதமான அழகாக அந்த விநாயகர் இருக்கிறாரே, இது மாதிரி நம்முடைய மலைப்பகுதியில் காட்டுக்குள்ளார நாம் ஒரு விநாயகரை செய்து வணங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ நமக்கு பக்திமயமாக இருக்கும். விநாயகருடைய அருள் கிடச்சிதுன்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா முன்னேறுந்தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரார். அது மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பாறையில் விநாயக பெருமானை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைவாழ் சிறுவன் செதுக்கிறார். காலப்போக்கில் சிலை ரொம்ப சிறப்பாக அமைந்து விடுதுங்க. உடனே அவர் அந்த வனப்பகுதியிலேயே அங்கேயே வைத்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார். காலப்போக்கில் வனங்கள் எல்லாமே அழிந்து அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரமாக மாறிவிட்டதுங்க. இப்போ அந்த விநாயகர் மரங்களுக்கு நடுவே அதாவது நகரங்களுக்கு நடுவே தான் இருக்கிறாரு, வீடுகளுக்கு நடுவே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அப்போ இருந்த அந்த பெரிய ஆலமரம் அது இன்றைக்கும் அந்த கோவிலுக்குள்ளார இருக்குதுங்க. அதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான அந்த வேப்ப மரமும் அங்கே இருக்குதுங்க. அந்த மரங்களுக்கு நடுவில் தான் இந்த விநாயக பெருமான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த விநாயகரோட பேரே ஸ்ரீ காட்டு விநாயகர். ஏன்னா இந்த காட்டு விநாயகர் காட்டுக்குள்ளார இருந்தார். இப்போ காடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாம் வீடுகளாக மாறிவிட்டது. ஆனால் அந்த 2 மரம் மட்டும் அங்கே சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே அரச மரம் அல்லது வேப்ப மரம் இதுக்கு அடியில் விநாயக பெருமான் இருந்து நம்ம வணங்கினோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மரங்களில் அரசும் நானேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையிலேயே சொல்கிறாருங்க. அப்போ அப்படிப்பட்ட அரச மரத்தடியின் கீழே விநாயகர் இங்கே வீற்றிருக்கிறாரு. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவிலாக இருக்குதுங்க. இங்கே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வரக்கூடியவங்க இங்கே நிகழக்கூடிய அந்த அமைதியான சூழல் இருக்கு இல்லைங்களா, உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஜபம் தவம்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவங்க மனசு ஒருமுகப்பட ஆரம்பிக்குது. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே ஓட ஆரம்பிக்குது. மனசே பாரமாக இருந்தது இந்த கோவிலுக்கு வரத்தும்படி. இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்ட பிறகு மனசில் இருந்த பாரமெல்லாம் நீங்கிடுச்சு. மனசே இப்போ லேசாகிடுது, உடம்பும் லேசாகிடுச்சு, உள்ளுக்குள்ளார ஒரு உற்சாகம் பொங்குது அப்படின்னு வரக்கூடிய பக்த கோடி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஒரு முறை போய் வாங்க. இந்த கோவில்லையே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அற்புதமான கோவிலே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு. திருமண தடை உள்ளவங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தினந்தோறும் காலையில் கடை சாவியை அவர் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கணும், பிள்ளையாரப்பா காட்டு விநாயகா எனக்கு வழி காட்டு விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. மாலையிலே நன்றி தெரிவிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருந்ததுப்பா, ஏதோ புண்ணியத்தில் இன்றைக்கி 4 காசு சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எங்கெங்கிருந்தோ இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு போகிறாங்க, பலன் அடைஞ்சிட்டு போகிறாங்க. இந்த விநாயக பெருமானுடைய ஆலயம் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மருதமலை செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வடவள்ளி இருக்கு இல்லைங்களா, வடவள்ளி பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ளது. அங்கே தான் இருக்குது இந்த கோவில். இங்கே போனீங்கன்னா ஸ்ரீ காட்டு விநாயகரை தரிசிக்கலாம். அரச மரத்தடியில் வேப்ப மரத்துக்கு இடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ விநாயக பெருமானை சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.